அந்த ஊமை பிள்ளைக்கு ஊட்டுறாரு. அவர் 2 பாக்கெட்டுமே அவர்கிட்டயே கொடுத்துட்டாரு. கொண்டுட்டு போ அப்படின்ட்டு போயிட்டார் அவர். இது ஒரு பெரிய அதிசயமான விஷயம். இவங்க பள்ளியை நோக்கி பயணிக்கிறாங்க. பள்ளியை நோக்கி போன போது அந்த ஒரு வாய் சோறை சாப்பிட்டான் இல்லையா அந்த பையன், அவன் பேசுகிறான். அம்மாங்கிறான், அப்பாங்கிறான், பேச்சு வந்துடுச்சு. இந்த கணவன் மனைவிக்கு கண்ணீர் வருது. அப்போது அவர் ஊட்டிய பொட்டணத்தை பிரித்து பார்க்குறாங்க. 2மே அவங்க வாங்கி கொண்டு வந்து கொடுத்தது பிரியாணி. இந்த 2 பாக்கெட்டுமே இருக்கிறது சாம்பார் சாதம். அப்படியே வண்டியை யூட்டன் அடித்து திரும்பி அவரை தேடி போகிறாங்க. அவரை காண. இதுதாங்க சித்தர்கள். சித்தர்களுடைய விளையாட்டு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஊமை பிள்ளை பேசலினும் முருகனை தேடி வர்றாங்க. முருகனே மிகப்பெரிய சித்தர் அப்படிதானே? அவர் ஒரு சித்தரை நியமிக்கிறாருன்னு தானே அர்த்தம். அப்போ பாதி வழியில் ஒரு சித்தர் மறைச்சு எனக்கு 2 பிரியாணி வாங்கிட்டு வான்னு சொல்கிறாரு. வாங்கி கொடுக்குறாங்க. அதை எடுத்து ₹1 இந்த குழந்தைக்கு ஊட்டிட்டு அவர் போயிட்டார். இந்த குழந்தை பேசுங்க. எவ்வளோ பெரிய இதை யாரால் செய்ய முடியும்? இந்த அதிசயத்தை, இந்த வித்தியாசமான செயல்பாடுகளை சித்தர்களால் மட்டுமே செய்ய முடியும். குழந்தை பேசிடுச்சு. திரும்பி போய் தேடி பார்த்தா சித்தரை காண. அவரை கண்டுபிடிக்க முடியல. போயிட்டார். எங்கிட்டு போனாலே தெரியல.